ஆத்தாடி, ஆனாலும் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காளே. நம்மளுடைய லவ்ல ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போயிடும் போல இருக்குது. வைஷு சொன்ன மாதிரி பெரிய பெரிய தப்பு தண்டா இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் குட்டி குட்டி தப்பு தண்டாவது பண்ணிக்கணும். இல்லன்னா ஜீவான்ற ஒருத்தன் இருக்கிறதையே இவ மறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது மட்டும் நடக்கவே கூடாது. எப்பவுமே இவளோட சிந்தனையில நான் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணுடா ஜீவா என்று அவனுடைய மனம் கூறவும் மூளையோ அதற்கு என்ன செய்யலாம் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தது. இதை அறிந்து கொள்ளாத அனன்யாவோ படுத்தவுடன் அலுப்பில் உறங்கிவிட்டாள். ஆனால் ஜீவாவிற்கோ சுத்தமாக உறக்கம் வரவில்லை. அவளுடன் இருக்கும் பொழுது மட்டும் அவன் மனம் மிகவும் வேகமாக தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய இதயம் பந்தர் குதிரை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் தான் குழப்பத்தில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக அவளின் திருமுகத்தின் தரிசனம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்க ஒரு வழியாக மீண்டும் அவன் பக்கமாக திரும்பி படுத்தாள் அனன்யா. அப்பொழுதுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவளின் குழந்தைத்தனமான முகத்தை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்காது என்பது மட்டும் நன்றாக புரிந்துவிட்டது. அதே நேரம் அவனுடைய நண்பர்கள் போன் செய்ய பட்டென்று போனை சைலண்டில் போட்டுவிட்டு அதை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றவன் காலை அட்டன் பண்ணி காதில் வைத்து, ஹலோ சொல்றா மச்சான். டேய் மச்சான், எங்கடா போன? 2 நாளா ஆபீஸ் பக்கமே வரல. இல்லடா, கொஞ்சம் வெளி வேலை இருந்துச்சு, அதான். மச்சான், இப்பெல்லாம் நீ ஒன்னும் சரி கிடையாது. ஆனா ஒன்னா வெளியில வேலைன்னு சொல்ற. எங்களுக்கு தெரியாம ஏதாவது ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டியாடா? டேய், ஃபிகர் அதுலாம் பேசாதீங்க. அப்போ கன்ஃபார்மா இவன் ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான்டா. அதனாலதான் நம்மளை எல்லாம் கழட்டி விட்டுட்டான். டேய், அப்படியெல்லாம் இல்லடா, கொஞ்சம் வெளியே வந்ததுனாலதான் லீவ் போட்டிருக்கேன். ஆனா நீ லீவ் கூட சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே. இல்லடா, நேத்து லீவ் சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். நம்மோட டீம் லீடர் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, ஓகே, என்ஜாய் பண்ணு. அது சரி, நீ எங்க இருக்க? சென்னையிலயா பெங்களூர்லயா என்றதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென்று முடித்தவன் வேறு வழி இல்லாமல், நான் பெங்களூர்ல இருக்க மச்சான். என்னடா சொல்ற? எப்ப கிளம்பி போன? நான் நேத்தே கிளம்பிட்டேன்டா. இப்பெல்லாம் வர வர என்னன்னு தெரியலடா. எங்க கிட்ட நீ எதையுமே சொல்றது இல்ல. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏதோ நல்லா இருந்தா சரிதான். அப்புறம் உன் ஆள் எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு? டேய், கம்முன்னு அமைதியா இருங்கடா. மச்சான், அதான் உன் ஆளுன்னு முடிவாயிடுச்சு. நீயும் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம உன்னோட ஆளு எங்க எல்லாருக்குமே தங்கச்சி மாதிரி. சோ தைரியமா நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம், புரிஞ்சுதா? டேய் மச்சான், எனக்கு அதெல்லாம் தெரியாதா? நானே இப்பதான்டா பேசி பழக ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பாத்தியாடா, முதல்ல கேட்டபோது இல்லவே இல்லன்னா, இப்போ கொஞ்ச நாள் போனதும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்றான். இந்த ஜீவாவை மட்டும் நம்ம நம்பவே கூடாதுடா. சரியான அழுத்தக்காரன். எப்படி கம்முக்கமா காரியத்தை சாதிச்சுட்டான் பாரு. ஏண்டா, நீங்க எல்லாம் மட்டும் ஏதோ ஆளே வச்சில்லாத மாதிரி இப்படி பேசுறீங்க? அட என்ன மச்சான், எனக்கு மட்டும் ஆள் இருக்குன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவா என்றதும் ஜீவாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வேலை? உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல உனக்கு என்ன ஆட்டம்? இருந்தாலும் அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இல்லடா, இது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்புறம் நான் சிஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டியது வரும். டேய் மச்சான், நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்பு பண்ணனா அது தப்பு தான். உனக்கு கல்யாணம் ஆகல, நீ எப்படி வேணாலும் போகணும்னு நான் விட்டுருப்பேன். ஆனா உனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, குழந்தையும் பிறந்தாச்சு. இதுக்கு மேலேயும் என் சிஸ்டருக்கு நீ துரோகம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சது, நானே உன்னை பத்தி போட்டு கொடுத்துட்டு வந்துருவேன். டேய், நீ செஞ்சாலும் செய்வடா என்று அந்த நண்பன் ஜகா வாங்கி கொள்ள அதற்குள் மீதி இருந்த இருவரும், டேய் மச்சான், நாங்க எல்லாம் லவ் பண்ற பொண்ணுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டோம்டா. மொச பிடிக்கிற நான் இங்க மூஞ்சியை பார்த்தா தெரியாது? நம்ம ஆபீஸ்லயே எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சொல்ல விட்டுட்டு தெரியுறீங்க. இதெல்லாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட நிலைமை என்னத்துக்கு ஆவறது? டேய் மச்சான், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் மட்டும் பண்ணிடாதடா. இந்த காலத்துல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதுக்குள்ள நாக்குல நொற தள்ளுது. இவன் 5 பைசா செலவில்லாம 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருவான் போல இருக்கே. இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நோண்டி எடுக்கிறதுக்கு நம்ம கால் பண்ணா இவன் நமக்கு ஆப்போசிட் போயிடுவான் போல இருக்கே.
சரிடா ராசா, நீ நல்லா என்ஜாய் பண்ணு, தயவு செஞ்சு எங்க பக்கம் மட்டும் திரும்பிடாத, நாங்க போனை வைக்கிறோம் என்றவர்கள் பட்டென்று போனை கட் பண்ணிவிட ஜீவாவிற்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. சிரித்து கொண்டே போனை கட் செய்துவிட்டு திரும்பவும் அங்கே அனன்யா அவனையே தான் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. என்ன இவ இப்படி பார்த்துட்டு இருக்கா? எப்ப எழுந்து வந்தாலோ எதுல இருந்து கேட்டாலோன்னு தெரியலையே. அறிவு கட்ட ஜீவா, இப்படியா போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவ? இவன் மொழிக்கும் மொழியே சரியில்லையே என்று பதறியவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு, ஏய் அனன்யா, தூங்கி எழுந்துட்டியா? நான் எழுந்ததெல்லாம் இருக்கட்டும், என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ இங்க வந்து நின்னு யார் கூட போன் பேசிட்டு இருந்த? ஆபீஸ்ல இருந்து ஃப்ரெண்டு தாண்டி போன் பண்ணாங்க. அப்படியா? என்ன விஷயமா? நேத்து திடீர்னு சொல்லாம கொள்ளாம லீவ் எடுத்துட்டேனா, ஆபீஸ் போகலல்ல, அதான் என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் சரி, என்னை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தெரியல, இது வரைக்கும் தெரியாம தான் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு சொல்லிட்டேன். யார கேட்டு சொன்ன? என்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? ஹோங்கிட்ட எதுக்கடி நான் பர்மிஷன் வாங்கணும் என்றவன் அவள் கையை பிடித்து இழுக்க அவன் இழுத்த வேகத்தில் பேலன்ஸ் இல்லாமல் அவன் மார்பில் மோதிக்கொண்டு நின்றார். அதில் ஒரு கணம் இருவருடைய கண்களும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்க அவர்களது மூச்சு காற்றும் அவர்களை தீண்டியது. அதில் சுற்றம் அனைத்தும் மறந்தவர்கள் ஒரு நொடி தங்களையே மறந்து நின்றிருக்க, அப்பொழுது அனன்யாதான் பட்டென்று விழித்து கொண்டு அவனிடமிருந்து நகர பார்க்க மீண்டும் அவளை பிடித்து இழுத்தவன் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனுடைய அணைப்பினில் மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு உணர்வு தோன்றவும் அவனை அணைக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை. அவளும் அவனை அணைத்தவுடன் இப்பொழுது அவன் உடலில் மின்சாரம் தாக்கியதை போல இருந்தது. பிறகு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன், அனன்யா, நம்ம 2 பேரும் என்னைக்குமே இப்படி சந்தோஷமா இருக்கணும்டி. எந்த காலத்திலயும் என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நான் ஏண்டா உன்னை விட்டு போக போறேன்? இல்லடி, யார் சொன்னாலும் எப்பவும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு மட்டும் நீ போக கூடாது. என்னமோ தெரியல, இப்ப கொஞ்ச நாளாவே உன்னோட அன்புக்கு பழகிட்டேன். திடீர்னு நீ இல்லன்னா நிச்சயமா இந்த உலகத்துல என்னால வாழ முடியாதுடி என்று கூறவும் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் மெல்ல அவன் கழுத்து வளைவில் ஒரு முத்தம் கொடுக்க அவன் உடல் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. அந்த முத்தத்தில் அவன் உடல் இலகுவதை உணர்ந்தவள் ஒரு நொடி தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நினைவுக்கு வந்ததும் பட்டென்று அவனை விட்டு நகர அவள் அப்படி நகர்ந்ததும் அவனுடைய தாப உணர்வுகள் எல்லாம் அருந்து போவது போல இருந்தது. இப்ப என்னடி பண்ண? நான் ஒன்னும் பண்ணல. இல்ல, இப்போ எதுக்கடி என் கழுத்துல கிஸ் பண்ண? நான் ஒன்னும் பண்ணல, தெரியாம என் உதட்டு பட்டுருச்சு. எது? உன் உதட்டு தெரியாம என் கழுத்துல வந்து பட்டுருச்சா? ஆமாண்டா. இப்ப என்ன? ஏதோ தெரியாம பட்டுருச்சு, வேண்டானா விட்டுரு, அதை விட்டு சும்மா பேசிட்டு என்று அங்கிருந்து நகர போக மீண்டும் அவளை இழுக்க பார்த்தான். அதற்குள் அவள் துள்ளி குதித்து ஓடிவிட்டாள். அவள் பின்னாலேயே ஓடியவன், நில்லடி, உன்னை சும்மா விட மாட்டேன், நில்லடி என்று ஓட அவளோ கட்டிலை சுற்றி சுற்றி வந்து அவனுக்கு ஆட்டம் காட்டி கொண்டிருந்தாள். இங்க பாருடி, எனக்கு எந்த பொருளையும் வாங்கினா திருப்பி கொடுக்கறது தான் பழக்கம். அதனால ஒழுங்கா நீ கொடுத்தத நீயே வாங்கிக்கோ, இல்லனா அப்புறம் சேதாரமாயிடும் சொல்லிட்டேன். சரிதான் போடா, வந்துட்டான், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு பதிலுக்கு நீயும் கொடுப்பேன்னு சொல்லி இப்படி அடம் பிடிக்கிறியே. சுத்தி சுத்தி ஓடி வர ஒரு கட்டத்தில் அனன்யா ஓய்ந்து போய்விட்டாள். என்னால முடியலடா, செம்ம டயர்டா இருக்கு, பிளீஸ் விட்டுறேன். அப்படியெல்லாம் விட முடியாதுடி, நீ கொடுத்ததை நான் உனக்கு திருப்பி கொடுத்தாதான் வட்டி முதலுமா கொடுக்காம விட மாட்டேன் என்றான். அதை கேட்டவள் மீண்டும் அவனிடமிருந்து தப்பித்து ஓட பார்க்க அதே நேரம் ஒரே அடியில் ஓடி வந்து அவளை இழுத்து பிடிக்க அதில் இருவருமே தடுமாறியவர்கள் மெத்தையில் வந்து தொப்பென்று விழுந்தனர். கீழே அனன்யா கிடக்க அவள் மேல் கிடந்த ஜீவாவோ, மாட்டிக்கிட்டியா? எவ்வளோ நேரம் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்க என்று கேட்க அனன்யாவிற்கோ இவ்வளவு நேரம் ஓடியதில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அதில் அவள் மென்மை மெதுவாக மேலும் கீழும் ஏறி இறங்குவதை பார்த்தவனுக்கு உணர்ச்சிகள் தாறுமாறாக தடிக்கெட்டு ஓடியது. அவளுக்குமே அவன் இப்படி தன்மேல் விழுந்து கிடப்பது அவளுக்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தது. அதே போலத்தான் அவனது உணர்ச்சிகளும் மெதுவாக கிளர்த்தெழ ஆரம்பிக்க அதே நேரம் ஜீவாவோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தான். மெதுவாக அவள் நெற்றியில் முத்தம் வைக்க அவளோ தன் கண்களை மூடி அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். பிறகு மெதுவாக அவளது கன்னம், மூக்கு, கண்கள், தாடை என்று ஊர்வலம் நடத்தி கொண்டு வந்தவன் இறுதியில் அவள் கழுத்து வளைவில் வந்து முகத்தை புதைக்க அதே நேரம் அவளோ அவன் தலைமுடியை பின்னால் இருக்க பற்றி கொண்டு ஜீவா என்று மெல்லமாக முனக அவ்வளவுதான்.
அவனின் உணர்வுகள் பேயாட்டம் போடத் தொடங்கியது. மெதுவாக அவள் கழுத்து வளைவில் தன் இதழினை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தவன் அப்படியே மெதுவாக மேலே ஏறி அவளது ரோஜா நிற இதழை பார்க்கவும், இந்த நிமிடமே அந்த இதழ்கள் தனக்கு சொந்தமாக வேண்டும் என்று நினைத்தவன் எதை பற்றியும் யோசிக்காமல் அவளது இதழினை கொய்திருந்தான். அவனின் இந்த இதழ் முத்தத்தில் அனன்யாவும் அவனுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க, அந்த சந்தோஷத்திலேயே அவன் அவள் உதட்டில் உள்ள சத்துக்கள் மொத்தத்தையும் உறிஞ்சி எடுக்க ஆரம்பித்தான். அவளுடைய நுரையீரல் சுவாசத்திற்காக ஏங்குவது தெரிந்ததும் அவளிடமிருந்து பிரிந்தவன் மீண்டும் மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அப்படியே அவள் மார்பு பகுதிக்கு இறங்கும் சமயம் அவர்களின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அதில் இருவருக்குமே அவர்களது மோன நிலை அருந்துவிட்டதைப் போல உணர்ந்த அனன்யா ஜீவாவை தள்ளிவிட்டு எழுந்தவள் தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு அவனை பார்க்க முடியாமல் குளியல் அறைக்குள் ஓடி புகுந்து கொண்டாள். ஜீவாவோ இங்கு என்ன நடந்தது என்று புரியாமல் திருத்திருவென்று முழித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவன் மீண்டும் கதவு தட்டும் சத்தத்தில் நினைவுக்கு வந்து தன் தலையை சரி செய்து உதட்டை துடைத்துக் கொண்டவன் மெதுவாக கதவை திறந்து பார்க்க அங்கே வைஷுதான் நின்று கொண்டிருந்தாள். வைஷு, என்ன திடீர்னு? ஏன், நான் வரக்கூடாதா? சரி தள்ளு என்று அவனை தள்ளிவிட்டு நேராக உள்ளே வர அங்கு அனன்யாவை காணவில்லை. அவளுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏடாகுடமான வேலை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே வந்த. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல போல. பின்பு மூச்சை இழுத்து விட்டவள், ஆமா, இவ்வளவு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்கேன் தெரியுமா என்றதும் என்ன சொல்வது என்று புரியாமல் முடித்தவன், ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, அதான் பால்கனில போய் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுல எனக்கு கதவு தட்டின சத்தமே கேட்கல வைஷு. போன் பேசி முடிச்சுட்டு வரவும் தான் சத்தம் கேட்டது. டக்குன்னு வந்து கதவை திறந்தேன். போன் பேசிட்டு இருந்தியா? ஓகே, அனன்யா எங்க? அவ பாத்ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? கன்ஃபார்மா இந்த ரூம்குள்ள தானே இருக்கா? ஹே லூசு, அங்க பாரு, பாத்ரூம்ல இருந்து தண்ணி சத்தம் கேக்குது. ஆமா இல்ல, கேக்குது. நீ இருக்க பாரு. சரி, எப்படி ஆதி உன்னை விட்டாரு? அவர் எங்க விட்டாரு? நான் அவருக்கு தெரியாமல்ல ஓடி வந்துட்டேன். அடிப்பாவி, மாட்டின மவளை உனக்கு டின்னு கட்டிடுவாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி லஞ்சுக்கு வாங்க, டைம் ஆச்சு. அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். இதுக்கு எதுக்கு வைஷு இவ்வளவு தூரம் வந்த? ஒரு போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லடா, இங்க பக்கத்துல தானே இருக்கேன். உன்னை ஒரு எட்டு வந்து கூப்பிடுறதுல என்ன ஆகிட போகுது? சரி, அப்போ அனன்யா வந்ததும் அவளையும் கூட்டிட்டு சீக்கிரமா கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. நாங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றோம், ஓகேவா? நீ போ வைஷு, நாங்க பின்னாடியே வந்துடுறோம் என்று கூறியதும் உடனே மீண்டும் அறையை ஒரு முறை நோட்டமிட்டவள் ஏதோ யோசனையுடனேயே வெளியே சென்று விட்டாள். அவள் சென்றதும் கதவை சாத்தி விட்டு ஹாப்பாடா என்று பெருமூச்சு விட்டவன், அடி ஆத்தாடி, இந்த வைஷுவை மட்டும் ஏமாத்தவே முடியாது போல இருக்கே. நல்ல வேலை அனன்யா இங்க இல்ல, ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்தா. அவ மட்டும் இங்க இருந்து நான் போய் லேட்டா கதவை திறந்திருந்தேன், இந்நேரம் எனக்கு டின்னு கட்டிருப்பா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கேன்டா சாமி என்று புலம்பியவன் அவன் தலையை அழுந்த கோதி கொண்டு, டே ஜீவா, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? இப்போ அனன்யா முகத்துல எப்படிடா முழிப்ப? அவ உன்னை நம்பி தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவகிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா? சப்போஸ் வைஷு மட்டும் இந்நேரம் இங்க வந்து கதவை தட்டலன்னா ஏதாவது தப்பு நடந்தாலும் நடந்திருக்கும். நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன்தான், ஆனா அவ விஷயத்துல மட்டும் என்னோட கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே மிஸ் ஆகுது. நானும் எவ்வளவோ கவனமா இருக்கணும்னு நினைச்சாலும் அவ பக்கத்துல நெருங்கினாலே எல்லாம் புஷ்ன்னு காத்துல போயிடுது என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் அனன்யா பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் சங்கடப்பட்டு கீழே குனிந்தபடியே நடந்து வந்தாள். வந்தவள் மெதுவாக சென்று மெத்தையில் அமர்ந்து கொள்ள அவள் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவே அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் தன் மீது தவறு இருக்கிறது என்பதால் அவளிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டு, அனன்யா சாரிடி, நான் வேணும்னு இப்படி பண்ணல, ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. இனி சத்தியமா இப்படி பண்ண மாட்டேன்டி, என்ன நீ நம்பலாம். என்ன நம்பி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, கண்டிப்பா உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், நான் உன்கிட்ட எவ்வளவு க்ளோஸா வேணாலும் நடந்துக்கலாம். நிச்சயமா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட சேர்ந்து நான் தப்பு பண்ண மாட்டேன்டி, பிளீஸ் என்ன நம்பு என்று கெஞ்ச வேகமாக அவனை அணைத்து கொண்டவள் அவன் முகத்தை பார்த்து பேச முடியாததால் அவனை அணைத்து கொண்டு பேச தொடங்கினாள். ஜீவா, நீ மட்டும் ஏன் சாரி கேக்குற? இதுல என்னோட தப்பு தானே இருக்கு. நானும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போய் தானே நீ முன்னேறின. அப்பவே நான் உன்னை பிடிச்சு தள்ளி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தா நீயும் அதோட ஸ்டாப் பண்ணிருப்பதானே. அப்போ தப்பு என் மேலேயும் இருக்குதுடா.
நம்ம 2 பேருமே நம்மளோட உணர்ச்சிகளை கொஞ்சம் அடக்க கத்துக்கணும். இல்லாட்டி வைஷு சொன்ன மாதிரி எக்கு தப்பா ஏதாவது நடந்துரும். இல்லடி, அப்படியெல்லாம் நடக்காது. நீ தயவு செஞ்சு மேல இருக்க நம்பிக்கை மட்டும் விட்டுறாத ப்ளீஸ். அப்படி இல்லடா, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனா எனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லடா என்றதும் பட்டென்று அவளை அவனிடமிருந்து விடுவித்தவன், இப்ப என்ன சொன்ன? ஆமாண்டா, நீ என் பக்கத்துல வந்தாலே என்னவோ பண்ணுது. இவ்வளோ நாளா சிங்கிளாவே சுத்திட்டு வந்துட்டேன். திடீர்னு இப்படி ஒரு பையன் என் வாழ்க்கையில வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீ என்ன தொட்டாலோ இல்ல என் பக்கத்துல வந்தாலோ என் உடம்பு தானாவே அதை ஏத்துக்குது. நான் வேண்டாம், இதெல்லாம் தப்புன்னு நினைச்சாலும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அதனால நீ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் தயவு செஞ்சு உனக்குள்ள கில்ட்டி ஃபீல் மட்டும் கொண்டு வந்துக்காத. இப்ப சொல்ற கேட்டுக்கோ, இந்த அனன்யாவோட உயிரும் சரி உடம்பும் சரி உனக்கு தான் சொந்தம். அத நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனா ஒரு நாள் கூட நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நீ என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும். எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். எனக்கு உன் மேல முழுசா நம்பிக்கை இருக்குதுடா. அதனால நீ இப்போ என்ன கேட்டா கூட நான் உனக்கு என்ன தர தயாரா இருக்கேன் என்றதும் அவள் வாயை பொத்தியவன் பட்டென்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு பொண்ணுக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? வாய்ப்பே கிடையாது. நான் உன்கிட்ட சின்ன சின்ன சேட்டைகள் செஞ்சு விளையாடலாம் தான், ஆனா தப்பா மட்டும் நடந்துக்க மாட்டேன். நீ கவலையே படாத. எனக்கு புரியுதுடா. சரி, யார் வந்தது? நம்மள சாப்பிடறதுக்காக சீக்கிரமா கீழே வர சொன்னா வைஷு. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டியா? நான் ரெடிடா. சரி இரு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றவன் முகம் கழுவி விட்டு வந்த பின் அறையை பூட்டி விட்டு அவளுடன் கீழே இறங்கி சென்றான். பெரிய டைனிங் டேபிள் போட்டு அந்த கடற்கரையில் காற்று வாங்கியபடியே அனைவரும் சுற்றி சேரில் அமர்ந்து சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருந்தனர். அதே நேரம் அங்கு வந்த ஜீவாவையும் அனன்யாவையும் பார்த்த வைஷு, ஜீவா, அனன்யா, வாங்க வாங்க, உங்க 2 பேருக்காக தான் நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றார். ஹாதி ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜீவாவை பார்த்தான். அதில் ஜீவாவோ, ஐயோ அனன்யா, இந்த ஆதி எதுக்கு இப்படி பாக்குறாரு? ஒருவேளை நான் எதுவும் ஏடா கூட பண்ணிருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சோ? டேய், எதுக்கு உன் மூஞ்சில இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்கற? அப்புறம் ஆதி ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஃப்ரீயா விடு. நீ ஏண்டா அப்படி இருக்கிற? உன்னால உன் முகத்துல இருக்க உணர்ச்சிகளை மறக்க முடியாதா? முடியலையே. அது முடியாததுல தானே எல்லா பக்கமும் இப்படி சிக்கிக்கிறேன். சரி, நீ விடு என்றதும் உடனே சுரேஷும் கௌசல்யாவும், உங்க 2 பேருக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வந்து உட்காருங்க என்று கூற அவர்களுக்கான மதிய உணவு அங்கு டேபிளில் கொண்டு வந்து அடுக்கப்பட்டது. அவரவர்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட தொடங்க அதே நேரம் கண்மணியோ அனன்யாவிடம், அனன்யா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி. சரி, நீ திரும்ப எப்ப யுஎஸ் போற? நான் போறதுக்கு இன்னும் 2-3 மாசம் ஆகும் ஆண்டி. ஏமா, என்னாச்சு? அம்மாவும் அப்பாவும் ஃபாரின் டூர் போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் என்னை இங்க இந்தியாவிலேயே இருக்க சொன்னாங்க. அங்க வீட்லயும் வேற யாரும் இல்லையா, அதனால வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா நீ நம்ம வீட்டுல வந்து இருக்க வேண்டியது தானே என்றதும் வைஷுவிற்கு தூக்கி வாரி போட்டது. அதே நேரம் ஆதியோ கண்மணியை முறைத்து கொண்டிருக்க அவனின் முறைப்பை பார்த்த கண்மணி, ஐயோ, இவ்வளவு வீட்டுக்கு கூப்பிடுறது ஆதிக்கு பிடிக்கல போல இருக்கே. நம்ம வேற வாய வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துடுறோம் என்று நினைத்து கொண்டவர் பின்பு அந்த பேச்சை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று, சரி சரி, எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி சாப்பிடாம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க போறீங்க என்று அப்போதைக்கு அந்த பேச்சுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த ரிசார்ட்டில் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கும் ஆட்கள் இருந்ததால் பிரியங்கா வைஷுவின் குழந்தைகளை அவர்களிடம் கொடுத்துவிட்டு இவர்கள் அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டனர். அந்த கடற்கரையில் அமர்ந்து கடல் காற்றை வாங்கியபடியே கடல் அலை அழகை ரசித்துக் கொண்டே சாப்பிடுவதில் எவ்வளவு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது என்று அனைவருமே அதை அனுபவித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். பின்பு பெரியவர்கள் அனைவரும், சரியாதி, நாங்க எல்லாரும் ரூமுக்கு போறோம். எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. இதுக்கு மேல இங்க எங்களால உட்கார முடியாது என்று கூற அதே நேரம் வைஷுவோ, அத்தை, கொஞ்ச நேரம் பீச்ல போய் விளையாண்டுட்டு வரலாம் வாங்க என்றதும், இல்ல வைஷு, நீங்க எல்லாம் போங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தைங்கள நாங்க மேல தூக்கிட்டு போய் ரூம்ல வச்சுக்கிறோம். நீங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று கூறிவிட்டு பின்பு கண்மணி, கௌதமி, கௌசல்யா, சுரேஷ்
விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கல்யாணி, கேசவன், மாலதி, மகேஷ் என்று அனைவரும் தங்களது அறைக்கு சென்றுவிட இளஞ்சோடிகள் அனைவரும் சிறிது நேரம் கடற்கரையில் சென்று விளையாடிட்டு வரலாம் என்று புறப்பட, அதே நேரம் ஆதியோ வைஷுவின் கையை பிடித்து இழுத்தவன், வைஷு, இப்போ அவசியமா அங்க போகணுமா? என்ன ஆதி, இவ்வளவு தூரம் வந்துட்டு பீச்ல விளையாடாம இருக்க முடியுமா? இல்லடி, நம்ம வேணா ரூமுக்கு போலாமா? ஆசை தோசை, நீங்க எதுக்கு ரூமுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க ஆதி, ஃபுல் கட்டு கட்டி இருக்கேன், வயிறு ஃபுல்லா சாப்பாடு இருக்கு. என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் தண்ணியில இறங்கி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்தா தான் நான் சாப்பிட்ட சாப்பாடே எனக்கு செரிக்கும். அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அப்படியா, சரி போ என்று கூறவும் உடனே அவனை பார்த்தவள், அப்போ நீங்க வரலையா? நான் வரல, எனக்கு அந்த தண்ணியில விளையாடலாம் பிடிக்காது. அட்லீஸ்ட் கரையிலையாவது வந்து எனக்காக வெயிட் பண்ணலாம்ல. ஏண்டி இப்படி பண்ற? நான் இங்க இருந்தே பாக்குறேன், நீ போ. ஆதி, ஒருவேளை தண்ணியில நான் கீழே விழுந்து தடுமாறி பீச்சுக்குள்ள போயிட்டா நீங்க இங்க இருந்தா எப்படி என்ன காப்பாத்துவீங்க? அடி பாவி, நான் வரலன்னு சொன்னதுக்கா இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் என்ன மீறி உன்னால எங்கேயும் போக முடியாது. நீ அந்த கடல் ஆழத்துக்கு போனா கூட அங்கேயும் உன்னை தேடி வந்து கொத்தா தூக்கிட்டு வந்துருவேன். இந்த ஆதி யாருன்னு உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும், அது வரைக்கும் நான் இருக்கணுமே உயிரோட. சே, வாய முழுடி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் நான் கூப்பிடுறேன், நீங்க வரமாட்டீங்க, எனக்கு பயமா இருக்குது இல்ல? எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியை பிடிச்சிட்டு ஜாலியா விளையாடுவாங்க, நான் மட்டும் சிங்கிளா தனியா போய் நின்னுட்டு இருக்கணுமா? ஆனாலும் வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, சரிவா என்று கூறவும், தேங்க்ஸ் ஆதி என்று சந்தோஷமாக அவன் கையை கோர்த்து கொண்டு நடக்க, அப்பொழுதுதான் தெரிந்தது அவர்களை தவிர மீதி எல்லோரும் அவர்களுக்கு முன்பாகவே சென்று கடலில் விளையாட தொடங்கிவிட்டனர் என்று. இங்க பாருங்க ஆதி, உங்களாலதான் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் லேட் என்று கூறியவள் அவன் கையை பிடித்து கொண்டு வேக வேகமாக கடற்கரையை நோக்கி ஓடினாள். ஒரு பக்கம் அனுவும் கார்த்தியும், இன்னொரு பக்கம் பிரியங்காவும் ஹரியும், இன்னொரு புறம் விஸ்வாவும் கவிதாவும், இன்னொரு புறம் அனன்யாவும் ஜீவாவும் தண்ணீரில் ஜோடி ஜோடியாக விளையாண்டு கொண்டிருக்க, அதே நேரம் வைஷு ஆதியை இழுத்து கொண்டு தண்ணீருக்குள் இறங்கினாள். அவனுக்கு ஈரம் பட்டாலே பிடிக்காது. இருந்தாலும் தன் மனைவியின் சந்தோஷத்திற்காக தண்ணூருக்குள் இறங்கியவன் அவளை தன் கைகளால் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். வைஷு சேலை கட்டி கொண்டிருக்க தண்ணீரில் நனைந்தவுடன் அவளுடைய ஆடைகள் அவள் உடலோடு சேர்ந்து ஒட்டியது போல ஆனது. ஒரு குழந்தையைப் போல நீரில் ஆட்டம் போடும் தன் மனைவியின் அழகை தன்னை மறந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்தவள், அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டீங்களா? என்ன கவனிச்சுக்கோங்க ஆதி, அதுதான் உங்களோட வேலை. நான் தான் சொல்லிட்டேன்ல வைஷு, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ எங்க போனாலும் அங்க உன்னை தேடி வந்து கூப்பிட்டு வந்துருவேன் என்று சிரித்து கொண்டே கூற, நீங்க தான் என் செல்ல புருஷன் என்று அவன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்க, அதே நேரம் கவிதா, பிரியங்கா, அனன்யா எல்லோரும் அவர்கள் வாயை பிளந்து கொண்டு ஆவென்று பார்க்க, அதை பார்த்த வைஷ்ணவிக்கு கொஞ்சம் வெட்கமாகி போய்விட்டது. உடனே இடுப்பில் கை வைத்தபடி அவர்களை முறைத்தவள், அவங்க ஜோடி கூட தானே ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு என்னையும் என் புருஷனையும் பாத்துட்டு இருக்கீங்க? அப்பப்பா, கொஞ்ச நேரம் இங்க ரொமான்ஸ் பண்ண முடியுதா? வாங்க ஆதி, நம்ம வேற பக்கம் போலாம், இல்லனா இவங்க நம்மளையே தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்று கூறிவிட்டு அவனை இழுத்து கொண்டு செல்ல, அவன் உதட்டில் லேசான புன்னகை வந்தது. தன் மனைவியின் சிறுபிள்ளை தனத்தை நினைத்து உள்ளுக்குள்ளேயே மகிழ்ந்தவன் பின்பு ஹரியையும் விஸ்வாவையும் பார்த்து கண்ணை காட்டிவிட்டு சென்றான். அதே நேரம் பிரியங்காவும் கவிதாவும், ஏய் வைஷு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி, ஏதோ நாங்க உங்க 2 பேரையும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி இல்ல பேசிட்டு போற. போங்க, உங்க டிஸ்டர்பன்ஸே எங்களுக்கு வேண்டாம், நானும் என் புருஷனும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் விளையாடிக்கிறோம். வாடி, திருமணி இங்க தானே வந்தாகணும், அப்போ அக்கான்னு சொல்லிட்டு வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன்டி உன்ன என்று கூறவும், அத அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ விஸ்வாண்ணா, உங்க பொண்டாட்டிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குது, அவ என்னவோ குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சுட்டு கிடக்கா என்று கூறவும், உடனே விஸ்வா, பார்த்தல என் தங்கச்சிய, என்னதான் கோவமா பேசுற மாதிரி பேசினாலும் உன் மேல எவ்வளவு அக்கறையில சொல்லிட்டு போறா. கவி, நீ ரொம்ப கவனக்குறைவா இருக்க, சொல்லிட்ட. என்ன விஸ்வா, அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல, என்னதான் உன் பக்கத்துல இருந்தாலும் நீயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்லம்மா. பாப்பா இருக்கும்போது நம்ம 2 பேருமே தான் கவனமா இருக்கணும் என்றான். உடனே ஹரியை பார்த்த பிரியங்கா, ஹரி, என்னடி, என்னை பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தோணலையா? யார் சொன்னது? என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க?
பின்ன பாரு, உன் புடவையெல்லாம் தண்ணியில நனைஞ்சி உன் உடம்போட ஒட்டிக்கிட்டு உன்னோட ஷேப் அப்படியே காட்டி கொடுக்குது. போங்க ஹரி, நீங்க ரொம்ப மோசம். என்னடி இது வம்பா இருக்கு? வேற யாரையாவது பார்த்தாதான் தப்பு. என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதோ நான் கட்டின தாலி, இதுதான் என் உரிமைக்கான அடையாளம் என்றதும் அவனை அணைத்து கொண்டவள், ஹரி என்று அவன் சட்டை பட்டனை திருக்கி கொண்டிருக்க, என்னடி, நான் உனக்கு கேட்டா நீங்க கோவப்படக்கூடாது. நீ ஏன் நான் கோவப்படுற மாதிரி கேட்க போற? போங்க ஹரி, அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். சரி சரி சொல்லு, உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும் என்று அவள் மூக்கை பிடித்து கிள்ளியவன் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் அவளோ, நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா என்றதும் பதறி அடித்தபடி அவனிடமிருந்து தள்ளி நின்றவன், பிரியங்கா, விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசாதடி. இத பத்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட நிறைய டைம் பேசிட்டேன். நீ திரும்ப திரும்ப எதுக்கு இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்லாம் ஐடியாவே இல்ல. நமக்கு நம்ம ஒரு பையனே போதும். ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் ஹரி. லவ் பண்ணும்போது நான் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ண புதுசுல கூட சொல்வீங்க. ஆனா என்னைக்கு குழந்தை பிறந்துச்சோ அப்பத்துல இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அதனாலதான் இந்த விஷயத்த சொன்னாலே நீங்க என்ன அவாய்ட் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. ஏ ஹரி, இப்பெல்லாம் எனக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சா, இல்ல வேற யாரையாவது பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சா? பிரியங்கா என்று கத்தியவன் அவளை முறைத்து பார்க்க, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி கத்துறீங்க? பின்ன நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு ஈஸியா என்ன பேசிட்டேன்னு கேக்குற? நான் இப்போ என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? ஆமா, என்ன இப்ப பிடிக்கலையா இல்ல வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்னடி அர்த்தம்? எனக்கு இந்த உலகத்திலே உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குறன்னா அப்போ என் கேரக்டர் நீ சந்தேகப்படுறன்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க ஹரி, நான் வேற விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சேன். நீங்க அந்த விஷயத்த டைவர்ட் பண்றதுக்காக வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ என்ன, உங்ககிட்ட நான் இன்னொரு குழந்தைய பத்தி பேசக்கூடாது அவ்வளவுதானே? இனி என் வாழ்க்கையில நான் பேசவே மாட்டேன். எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை நான் என் மனசோடையே வச்சுக்கிறேன். இனிமே என்னோட ஆசை எதுவுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கவும் மாட்டேன். அதை நிறைவேற்ற சொல்லி கேட்கவும் மாட்டேன். இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி என்று கூறியவள் தண்ணீரில் இருந்து வெளியே வந்து கரையில் ஒரு ஓரமாய் அமர்ந்து விட்டாள். அப்பொழுதுதான் அவளிடம் தான் எவ்வளவு ஹார்ஷாக பேசியுள்ளோம் என்பது ஹரிக்கு புரிய ஆரம்பித்தது. கடவுளே என்றவன் தலையை பிடித்து கொண்டு இருந்தவனின் மனசாட்சியோ, அவ இப்ப என்ன கேட்டா? இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு தானே சொன்னா. இப்பவே பெத்துக்கணும்னா சொன்னா, அட்லீஸ்ட் அவளோட ஆசைக்காவது தற்சமயத்துக்கு சரின்னு சொல்லி தொலைச்சிருக்கலாமே. ஏனோ தெரியல, அவ அந்த விஷயத்த பத்தி பேசினாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல தேவையில்லாம அவகிட்ட மூஞ்சி காட்ட போய் இப்போ கோச்சுக்கிட்டு போய் உக்காந்துட்டா. இதுக்கப்புறம் அவளை நீ எப்படி சமாதானம் பண்ண போறன்னு தெரியல. ஹரி, ஆனாலும் உன் நிலைமை ஏண்டா இவ்வளவு மோசமாகிடுச்சு என்று புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் விஸ்வாவோ, அதுக்கெல்லாம் காரணம் உன் நாக்கில் இருக்க சனி தாண்டா என்றதும் பட்டென்று அவனை திரும்பி பார்க்க, பின்ன என் தங்கச்சியை நீ எவ்வளவு ஹார்ஷா பேசிட்டு இருக்க? அவ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி இருந்தானா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவா? இங்க பாரு ஹரி, எல்லா பொண்ணுங்களுக்கும் பொதுவா இருக்கிற ஆசைதான் குழந்தை பிறக்கும் போது, ஐயோ கடவுளே, எனக்கு இன்னொரு குழந்தையே வேண்டாம், என்னால இந்த வலியவே தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களேதான் குழந்தை பிறந்து 1-2 மாசத்திலேயே நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அவ்வளவு வலிய தாங்குறவங்களே அவங்க மனசை தயார்படுத்திக்கிட்டு இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்கும்போது அதுல இருந்தே தெரிய வேண்டாமா அவங்களுக்கு குழந்தைங்க மேல எவ்வளவு பாசம் ஆசை இருக்குதுன்னு? ஒண்ணு பொறுமையா சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணு, இல்லையா பிரியங்கா சொல்ற விஷயத்த ஏத்துக்கவாது முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி வந்த இடத்துல மூஞ்சி காட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. அங்க பாரு, உன்னை சுத்தி எல்லாரும் ஜோடி ஜோடியா சந்தோஷமா இருக்கும்போது நீயும் பிரியங்காவும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதை பாக்குற எங்களுக்கெல்லாம் ஹர்ட் ஆகாதா? நாங்க மட்டும் எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? சாரிடா மச்சான், எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா அவ இந்த விஷயத்த பத்தி பேசினாலே அவ டெலிவரி டைம்ல கஷ்டப்பட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நான் இன்னொரு குழந்தை வேண்டாம்னு சொல்றேன். ஆனா அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டா. இங்க பாரு, இனிமே இத பத்தி இங்க உட்காந்து பேச வேண்டாம். நீ போய் தயவு செஞ்சு உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்து. அப்படி இல்லையா அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து என்றதும்,
அட கடவுளே, இவ்வளவு சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. தெரிஞ்சே அவகிட்ட கோவப்பட்டிருக்கேனே என்று யோசித்தவன், என்னை விட முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க என்று தன்னை எண்ணி நொந்து கொண்டான்.